2019 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. இந்த தேர்வில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த வினாத்தாளில் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் 50 கேள்வியை மட்டும் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். முதல் கேள்வி, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள். தமிழுக்கு கதி என பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. இது ரிப்பீட் கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடை கம்பராமாயணமும் திருக்குறளும். இரண்டாவது கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதில் தவறாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளை பிரிக்க சொல்லலை, அவங்க பிரித்து வச்சுட்டாங்க. அதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாமா? சேதாம்பல் அப்படிங்கிறது சேது கூட்டல் ஆம்பல் இப்படியெல்லாம் வராது. அப்போ எப்படி வரும்? அதை நீங்களே கமெண்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் டீட்டெயிலாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, தமக்குரியர் பிரித்து எழுதுக. தமக்கு உரியர், இதை பிரித்து எழுதணும். எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? தமக்கு கூட்டல் உரியர். நான்காவது கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. எந்த தொடரில் சந்திப்பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை 4 தான் கரெக்டு. இசை தமிழில் வழி நாடகத் தமிழிற்கு இயக்கமில்லை. இதுதான் கரெக்டு. ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக. இடது பக்கம் தமிழ்லையும் வலது பக்கம் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக எடுத்து பொருத்தணும். பொறுத்துங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை 4 தான் கரெக்டு. உருபன் அப்படின்னா மோர்ஃபிம், ஒளியன் அப்படின்னா ஃபோனிம், அகழ்பாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல்னா எபிகிராஃபி. இதுதான் ஆன்சர். அடுத்து 6வது கேள்வி, ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக. ஒளி வேறுபாடை வச்சு பொருத்தணும். பொறுத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் கரெக்டு. இந்த கலை, இந்த லை அப்படின்னா நீக்கு, அதாவது கலையை நீக்குன்னு அர்த்தம். இந்த லை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். இந்த தலை வந்தால் விலங்குன்னு அர்த்தம். இந்த தலை வந்தால் தலைத்தல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர். 7வது கேள்வி, அவன் நல்லன். இது எவ்வகை பெயர்? அவன் நல்லன், இது எவ்வகை பெயர்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை குணப்பெயர். 8வது கேள்வி, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது எந்த டைப்பான சொற்கள்னு கேட்குறாங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது எந்த டைப்பான சொல்? விடை இனங்குறித்தல். 9வது கேள்வி, பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. கீழே இருக்கிற இலக்கண குறிப்புகளில் எது தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை மடக்கொடி என்பது வினைத்தொகை கிடையாது. வினைத்தொகை கிடையாது. அப்போ மடக்கொடி என்பது என்ன தொகை? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் போட்டுவிடுங்க. 10வது கேள்வி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்ன டைப்பான மொழி? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அதை எவ்வாறு சொல்லுவோம்? விடையை பார்க்கலாமா? தனி மொழின்னு சொல்லுவோம். 11வது கேள்வி, சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன? சேவல் என்பது ஆண் பால். அதுவே பெண் பாலாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கோழின்னு சொல்லுவோம். 12வது கேள்வி, எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது? எல்லா அடிகளும் அளவடியாக வருமா? அப்படி வரக்கூடிய ஆசிரியப்பாவின் வகை என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை நிலைமண்டில ஆசிரியப்பா. 13வது கேள்வி, மோனை வகையை கண்டுபிடி. மோனை வகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். தானம் தவமிரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற மோனை, அந்த மோனை என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கணும். என்ன டைப்பு? இங்கே பாருங்கள், இங்கே தா வந்திருக்கு, இங்கே தா வந்திருக்கு, இங்கே தா வந்திருக்கு.
அப்போ என்ன மோனைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை கூளை மோனை. 14வது கேள்வி, பொருள் அறிந்து பொருத்துக. அதாவது சொற்களை பொருள் அறிந்து கரெக்டாக பொருத்தணும். பொருத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் கரெக்டு. ஒல்காமை அப்படின்னா தளராமை, விழுமம் அப்படின்னா துன்பம், திண்ணியர் அப்படின்னா வலியர், வீறு அப்படின்னா சிறப்பு. இதுதான் ஆன்சர். 15வது கேள்வி, அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இந்த குறட்பாவில் வரக்கூடிய அற்றம் என்பதன் பொருள் யாது? அற்றம் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? அற்றம் என்பதன் பொருள் அழிவு. 16வது கேள்வி, கற்பென்னும் பெயரதொன்றும் கல்லினடம் புரிய கண்டேன். இந்த பாடலடி யாரை குறிக்கிறது? இந்த பாட்டு வரி யாரை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. யாரை குறிக்கிறது? விடையை பார்க்கலாமா? விடை சீதை. 17வது கேள்வி, குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? விடையை பார்க்கலாமா? விடை ராமன். 18வது கேள்வி, தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் யாது? சிதவலர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை தலைப்பாகை கட்டியவர். 19வது கேள்வி, நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்த நூலை தொகுப்பித்தவர் யார், தொகுத்தவர் யார், எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் வரும். விடையை பார்க்கலாமா? பன்னாடு தந்த மாறன் வழுதி. 20வது கேள்வி, பொறுத்துக. நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. செரு அப்படின்னா வயல், வித்துனா விதை, யானர்னா புது வருவாய், வட்டினா பனைவளை பெட்டி. இதுதான் சரியான ஆன்சர். 21வது கேள்வி, மனநூல் என்று அழைக்கப்படும் நூல். மனநூல் அப்படின்னு எந்த நூலை அழைப்பாங்க? விடையை பார்க்கலாமா? சீவக சிந்தாமணி. 22வது கேள்வி, தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். இந்த தொடரில் வரக்கூடிய ஆயம் என்பதன் பொருள் யாது? ஆயம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை தோழியர் கூட்டம். 23வது கேள்வி, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையிற் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் யாது? இந்த வரியை படிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிரும் போல இருக்கே. இந்த அடிகள் எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சிலப்பதிகாரம். 24வது கேள்வி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார்? இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை மகாகவி பாரதியார். 25வது கேள்வி, ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம். ஜோசப் என்னும் பெயருடைய தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் படுத்துங்க. வீரமாமுனிவர் அப்பயே தமிழில் சொல்லிட்டு போயிட்டார். விடையை பார்க்கலாமா? விடை வளன். 26வது கேள்வி, போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? யார்? விடையை பார்க்கலாமா? ஒட்டக்கூத்தர். 27வது கேள்வி, தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்ற இலக்கிய வகை நூல் என்னன்னு கேட்குறாங்க. புலன் அப்படிங்கிற இலக்கிய வகையை பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுது. அது என்ன நூல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? பல்லு. 28வது கேள்வி, ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 2 பேருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? விடையை பார்க்கலாமா? விடை 7 பருவங்கள் பொதுவாக வரும். 29வது கேள்வி, பொறுத்துக. பொருத்தணும். பொறுத்துங்க.
பொறுத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. சரதம் அப்படின்னா வாய்மை, பவித்ரம் அப்படின்னா தூய்மை, பெருமாள் அப்படின்னா அரசன், மகோததி அப்படின்னா கடல். இதுதான் ஆன்சர். 30வது கேள்வி, தாயுமானவர் பிறந்த ஊர் எது? தாயுமானவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை திருமறைக்காடு. 31வது கேள்வி, மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலை எழுதியவர். இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குதுங்க. விடையை பார்க்கலாமா? ராமலிங்க அடிகளார். 32வது கேள்வி, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? பாரதிதாசன். 33வது கேள்வி, தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? பாட்டு வரியை கொடுத்தெல்லாம் அதிகமாக கேட்குறாங்கப்பா. விடையை பார்க்கலாமா? விடை நாமக்கல் கவிஞர். 34வது கேள்வி, சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சுதந்திர தாகம் இந்த புத்தகத்தில் எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? சீசு செல்லப்பா. 35வது கேள்வி, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? விடை சாலை இளந்திரையன். 36வது கேள்வி, பரத நஞ்சைய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? எங்கே அந்த நூலை ஃபஸ்ட்டு எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்தினார்னு கேட்குறாங்க. தமிழரசி குறவஞ்சி இதை பாடியவர் வரத நஞ்சைய பிள்ளை. விடையை பார்க்கலாமா? கரந்தை தமிழ்ச்சங்கம். 37வது கேள்வி, சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில். இப்படி கேட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை காந்தியடிகள். 38வது கேள்வி, ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதாங்க. விடையை பார்க்கலாமா? ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டு. 39வது கேள்வி, சலாம் சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக. எந்த மொழி சொற்கள்னு கேட்குறாங்க. சலாம் சபாஸ் இது எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு? விடையை பார்க்கலாமா? உருது மொழி சொற்கள். 40வது கேள்வி, எது தவறானது? கீழே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களையும் அவங்க எழுதிய நூல்களையும் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. இப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்கு. விடையை பார்க்கலாமா? தவறானது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறத ரத்தனம் எழுதவில்லை. அப்போ இந்த நூலை எழுதியவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்டில் ஆன்சரை போட்டுவிடுங்க. அடுத்து 41வது கேள்வி, தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஒரு பல்கலைக்கழகம் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்கு. அது எந்த பல்கலைக்கழகம்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? மதுரை பல்கலைக்கழகம். 42வது கேள்வி, தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது? வரலாறு கேள்வியை கொண்டாந்து தமிழில் வச்சுருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாமா? 1924. 43வது கேள்வி, தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அந்நோய் எது? இதுதான் கேள்வி. பெரியார் சொன்ன கூற்றுங்க. அது அப்படி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை மனக்கொடை. 44வது கேள்வி, பொருத்துங்க. அதாவது ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு பெயர்களை குறிப்பிடுது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? ஏ தான் கரெக்டு. புறம் அப்படிங்கிறது சிறந்த ஊர்களை குறிக்கும். பட்டினம் அப்படிங்கிறது
நகரத்தை குறிக்கும், பாக்கம் அப்படிங்கிறது சிற்றூரை குறிக்கும், புலம் என்பது நிலத்தை குறிக்கும். இது ஆன்சர். 45வது கேள்வி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யார்? விடை ஔவையார். 46வது கேள்வி, நோய்க்கு முதல் காரணம் என்ன? நோய்க்கு முதல் காரணம் என்ன? விடை உப்பு. 47வது கேள்வி, சமரச கோவிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோவில், இதை அமைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை ராமலிங்க சுவாமிகள். 48வது கேள்வி, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ராமலிங்க அடிகளார். 49வது கேள்வி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? சிலப்பதிகாரத்தை பற்றி இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? விடை பாரதியார். 50வது கேள்வி, இறுதி கேள்வி, பொறுத்துக. அதாவது சொற்களையும் அதுக்கு உண்டான இலக்கணத்தையும் கொடுத்துருக்காங்க, பொருத்தணும். பொறுத்துங்க என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோவையும் பார்த்து நல்லா பயிற்சி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. கருமுகில் அப்படிங்கிறது பண்புத்தொகை, வைவேல் அப்படிங்கிறது உரிச்சுற்றுடர், உணர்மின் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று, அழிக்குவெண் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. இதுதான் ஆன்சர். 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை வினாவுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனி நல்லாக வாழ்த்துக்கள். நன்றி.